vlog. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபுல் vlog எடுக்கலான்னு பிளான் பண்ணேன். ஸோ இன்றைக்கி என் பர்த்டே எழுந்திரிச்சு வந்திருக்கேன். மண்டை ஃபுல்லாக எண்ணெயை தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் குளிச்சுட்டு ரெடி ஆகணும். ஸோ அப்படியே நம்ம கீழே போகலாம். ஸோ கீழே போய் ஹீட்டர் ஆன் பண்ணிட்டு அப்புறம் குளிக்கலாம். குளிச்சுட்டு இப்போ வந்து நான் மறுபடியும் தண்ணி விட்டுறேன். போய் ஹீட்டர் ஆன் பண்ணிடலாம். தெரியலாம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்லாம் தெரில. ஸோ போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்லாம் எனக்கு தெரில. எனக்கு தான் தெரியும். நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 11:50 அந்த மாதிரி இருக்கும். என் தம்பி கீழே கூப்பிட்டான். எதுக்குன்னு தெரில, கீழே கூப்பிட்டு வர சொன்னான். ஸோ வந்ததும் பார்த்திங்கன்னா வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணான். அர்பன்லேருந்து ஒரு ஒயர்லெஸ் ஸ்மார்ட் வாட்ச். ஸோ அதையும் நான் ஒரு ஷார்ட்ஸில் அன்பாக்சிங் மாதிரி போடுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் போய் குளிச்சுட்டு அப்புறம் வந்து கன்டினியூ பண்ணுறேன். குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ காட்டுறேன். அவுட்ஃபிட் பார்த்துருப்பீங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடைக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து டிஃபன் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கே போகிறதுலாம் பிளான் பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு போய் கடைக்கு போய்ட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம். டிஃபன் வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு எங்கே போகிறதுன்னு அப்புறமா பிளான் பண்ணிட்டு சொல்லலாம். பிளான்லாம் போட்டாச்சு. ஒரு டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆக போகுது. மார்னிங் 11:30 ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் போட்டிருக்கான். வெளில போகலாம், கூப்பிட்டு போ, ட்ரீட்டுன்னு கேட்குறானுங்க. ஸோ பார்த்திங்கன்னா 12 o'clock மேலே நான் வரேன். கால் பண்ணிட்டு வரேன்டா, நம்ம வெளில போகிறோன்ட்ருக்கோம். எங்கே போகிறோம்லாம் பிளானே கிடையாது. ஸோ எங்கேயோ போகிறோம். பட்ஜெட் 500 தான். அதுக்குள்ளே எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ எங்கே போகிறோம் என்னன்றதெல்லாம் அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை. ஏன் நேரமாக என்னன்னு தெரில. இன்றைக்கின்னு பார்த்து கரண்ட்டு போயிடுச்சு. இன்னுமே வரல. மார்னிங் போனது இப்போ வரைக்கும் வரவே இல்லை. ஸோ பரவாயில்ல, யூபிஎஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபோன்லேயும் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ சார்ஜ் போட்டு கொஞ்சம் நேரம் கேம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் கிளம்பி போவேன். ஸோ போயிட்டு வந்துட்டோன்னா மத்தியானம் மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த பிளான் என்னன்னு தெரில. ஸோ அப்படியே போவோம், பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் தான் வருது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு சார்ஜ் போடணும். ஃபஸ்ட் சார்ஜ் போட்டால் தான் என்னால் அடுத்த விலாக்லாம் எடுக்க முடியும். ஸோ நான் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு தெரியல. போகிற வழியில் அப்படியே பார்ப்போம். ஓகே, எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க. உக்கடம். ஓகே, உக்கடம் போகிறோம். ஸோ போயிட்டு மேம்பாலம் ஏறணும். எப்படி போக போகிறோம் தெரில. சரியான அலப்பறை கொடுத்துட்ருக்கான். வந்ததுலேருந்தே செம அலப்பறை. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. மேம்பாலம் போயிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறோம். ஸ்டானுங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னே தெரில. காந்தி பார்க்கு ஏற ரோட்டில் நின்றுருக்கோம். அவன் எங்கேயோ உட்காரத்தில் எங்கேயோ போட்டான். எங்கே போகிறோன்னே தெரில. சொல்லு. சௌரிபாளையம்டா. போட்டிருக்கேன். இப்படி ஏறுது. சுத்தமாக உழப்பிட்டான். ஃபுல்லாக உழப்பி வச்சுருக்கான். இப்போ அவன் எங்கே போனான்னு தெரில. அங்கே நின்றுட்டுருக்கான். சரியான உழப்பிட்டான். கீழே இறங்கி போகணும்டா. இங்கே பாரு, இதில் ஏறி பாலம் ஏறி போகும். அப்போ பாலம் கீழே இறங்கி போகும்டா. சுத்த வளர்ப்பேன். ஆமாம், வா குடி. மேப் என்னமோ போட்டிருக்கான். அவன் எங்கேயோ கூப்பிட்டு போகிறான். 1:30 ஆச்சு. மணி 1:30 ஆச்சு. எங்கே போகிறானே தெரில. போய் தான் பார்க்கணும். சொல்லி ரேஸ் ஹவுஸுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். ஸோ அடுத்து உக்கடம் எப்படி போக போகிறான்னு தெரில. இப்போ ரேஸ் ஹவுஸுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கோம். பெரிய சுற்று போவோம். சுற்றுறதுக்கு ரேஸ் ஹவுஸில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். போலீஸ்லாம் ஜாலியாக இருக்காங்க போல். ஓகே, ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்கப்பா. நம்மளும் எடுப்போம். ஒன்று நடப்பா பாருங்க. இங்கே முன்னாடி ஒருத்தன் போகிறான் பார்த்தீங்கன்னா. இந்த ஸ்கூட்டியில் தான் இவன் தான் வழிகாட்டி. நம்மளோட ட்ரிப் அட்வைசர் மாதிரி இவர்.
எங்கேயோ வழி தரல இவன் தான் கூப்பிட்டு போவான். ஆனால் இன்னைக்கு எப்போது இப்படி தான் சொதப்பி கூப்பிட்டு போவான். தக்கா சொதப்பி வச்சிருக்கான் கூட போகிறேன்னு. நேபாளம் ஏறி ப்ரூஃப் ஹில்ஸ்க்கு வந்து அங்கேருந்து ரேஸ் கோர்ஸ் வந்துட்டோம். அடுத்து ரேஸ் கோர்ஸ்லேருந்து உக்கடம் போகணும். இவன் எப்படி போகிறான்னு எனக்கு புரியல. இது சுற்றணும்னா பெரிய சுத்தம், ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு மேலே சுத்தம். சைக்கிளில் வந்தப்பவே செம்மையாக இருக்கும் இந்த இடம். இந்த வீடெல்லாம் பார்த்தா வெடப்பாக இருக்கும். நம்மளும் ஓட்டும் ஒரு நாள் பென்சில் பறப்போம் பாரு, அப்போ இருப்பான். எனக்கு தெரிஞ்சு வாய்ஸ் கேட்குமான்னு தெரில, ஃபுல்லாக சவுண்டாக தான் இருக்குது. ஏர் வேறு சரியான இது. பாட்டில் போதும். அப்புறம் எங்கேயோ கூப்பிட்டு வந்துட்டான். இங்கே எதுக்குடா வந்தான்? டே உக்கடம்டா, ரெட் ஃப்ளாக் ரைட்ரா. ஆக்சுவலி கூட பக்கத்தில் வந்துட்டோம். எப்படியும் சுற்றி கூப்பிட்டு வந்துட்டான். ரெட் ஃபீல்ட் ரோடுன்னு இந்த ரோடு வழியாக தான் போகணும். ஆனால் ரோடு கொஞ்சம் மோசம்தான். இங்கே சுற்றிட்டு இருக்கான் பாரு, இவன் தான். இதே பாய் தான், இந்த பாய். நீங்கள் 2 பேர் தான் எங்களை கூப்பிட்டு வந்தது. ஆக்சுவலி இவனுக்கு தான் கூகுள் மேப் போட்டு கூப்பிட்டு வந்துட்டுருக்கானுங்க. ஸோ நம்ம போயிட்டு உக்கடம் லேக்லேயும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வர்றோம். அதுக்காகவே நான் அங்கே போவேன். உக்கடம் லேக் போகிறோம்டா. ஆக்சுவலி இது என்ன இடம்னா கோவை டெரிட்டரி. ஏதோ ஒரு பேச்சு வச்சுக்கலாம். நம்ம போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு தெரியல. vlogs, Sai vlogs. நான் தான் ப்ரோ, என் சப்ஸ்கிரைபர் இவர். கடைசியில் எப்படியோ கூப்பிட்டு வந்து நிறுத்திட்டேன். அடுத்துங்க ஏதோ சுற்றி எங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டான். ஜூஸ் குடிப்போம். சரியான அலப்பறை தான். ட்ரெஸ் எங்கே எடுத்த ஜூலியா? சென்னை சில்க்ஸில் நான் ட்ரினோன்னு ஒரு கடையில் எடுத்தேன். சீக்கிரம் கொடுத்துட்டு வாடா. பின்னாடி வண்டிடா, ஓரம் வா. ஃபோன் பேசிட்டு வண்டிட்டு இருக்கான். எங்கேயோ போய் விட போகிறான். அது மட்டும் கன்ஃபார்மு. அந்த கிளம்பிட்டு போய் திட்டு போயிட்டு அவர் இதுக்குள்ள போனால் போலீஸ் ஸ்டேஷன் போக அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் இதை குர்ரா எடுத்துட்டு வண்டி எங்க ஏற்றி நிறுத்தி இருக்கான் பாரு. செருப்புலேடி பண்ண நம்மள கழிப்போ HMR போயிடலாமா? நம்மளுக்கு ஹைதராபாத் போகலாமா? ஒரு பிரியாணி 230 500 தான் ப்ரோ. நானும் கேமரா சூரியா இருக்கா, அதில் வாய்ஸ் வந்திருக்காது. நானே எடுத்ததுலேயே வாய்ஸ் இருந்திருக்காது. கேமரா சூரியாட்ட ஆடியோ பார்க்காம இருக்க. கேமரா சூரியாட்ட ஆடியோ டைம் வந்து 2 o'clock. எங்கே போகலாம்? நம்ம இங்கே எங்கேயாவது போகலாம். நான் வண்டி சாவிங்க எங்க இன்ஸ்டாவில் வர்றா உக்கடத்தில் சாப்பிடும் இடம். குழந்தை கடையா? போகலாம். சரி, எவ்வளோ? 500 பட்ஜெட்டில் 1000 ரூபாய்க்கு சாப்பிட போகிறோம். அப்புறம் சாக்லேட்டு இதெல்லாமே போட போறியா? எல்லாம் போடலான்டா. சாக்லேட் வாங்கி கொடுத்தான் என் தம்பி. வாட்சு, சாக்லேட்டு, என்னென்ன இருக்குன்னு தெரில. பார்ப்போம். வீட்டுக்கு போயிட்டு பொறுமையாக அதை சாப்பிடுவோம். தொலைச்சியா? வாட்ச் வாங்க போய் 500 ரூபா. போயிருக்கான ஜோப்ல இருந்து எடுத்தது 500 ரூபா எங்கேயோ கீழே போட்டான். அப்படியே வந்துட்டான். இப்படி விழுந்துருச்சு. லைட் அப்படி நின்று இருந்துருக்குதோ. இப்படி பாக்கெட்ல வச்சிருக்கேன், இப்படி நின்றுருக்கு. நான் மறுக்கா இப்படின்னு பாக்கெட்டுக்குள்ள கை விட்டுட்டு லைட் எடுக்கிறேன், இப்படி பொத்துன்னு விழுந்துருக்கு.
காணப்போகுது. எங்கே எடுக்கலையா? கற்பீஸ் துணி எடுக்கிறாங்களா அங்கே போய் 500 லாஸ். சரி கூட சாக்லேட் அன்பாக்சிங் பண்ணலாம் வாங்க. ஏய் ரோட்லேயே அன்பாக்ஸ் பண்ணுவியாடா நீ? நாங்கள் டிச்சுக்குள்ளேயே அன்பாக்ஸ் பண்ணுவோம். அப்படியே ஓரம் போட்டு ஸோ முடியல, வெயில் கொளுத்துது. உக்கடம்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ கூப்பிட்டு வந்துட்டான். நான் உக்கடம் போகாமல் நீ வீடியோ கூப்பிட்றான் முல்ல. அவனை கால் பண்ணி கூப்பிட்றா சீக்கிரம் வந்து. வராதிங்கடா, வந்தீங்கன்னா எத்தனை நேரம் ஆச்சு? தன்மானம் உண்டா உன்ன மெசேஜ் பண்ணாங்க. எப்படி நம்ம தலை வடப்புறா என் நண்பர் ப்ரோ வணக்கம் ப்ரோ. அவரோட பிக் ஃபேனாக மாறிட்டேன் நான். என் நண்பர். அடுத்து நான் போய் எங்கேயா சாப்பிட்றதுக்கு நிறுத்துவோம். அங்கே போயிட்டு மறுபடியும் கன்டினியூ பண்ணுவோம். இது வரைக்கும் இல்லை அவன் வர மாதிரியே தெரியல. அவன் ஏன் எங்களை நிற்க வச்சுட்டு போயிட்டான். பரவாயில்ல, வண்டி எங்ககிட்ட தான் இருக்குது. வரலன்னா கிளம்பி போயிட வேண்டியது. பார்த்தியா 2 ஹவர்ஸ்டா. கெத்துடா நம்ம தலைவன், கெத்து தெரியுமா? ஆட்டிடியூட் கிங். ஐயோ இப்போ ஸ்னாப் போட்டுருவாப்புல. ஸ்னாப்பு போட்டுருவார். ஸ்னாப்பு போட்டு கலக்கி விடுவார். இப்படி சதற விட்டுருவார். ஒரே ஸ்னாப் தான். ஸ்னாப் பட்டுச்சு தெருக்கி விட்டுருக்கு. ஒரு பூமர் சுற்றிட்டு இருக்கோம். அவங்க பார்த்தீங்களா அங்கே ரெட் கலர் சட்டை. வீடியோ டெலிட் பண்ணிட்டேன்டா. 10 நிமிஷம் தெரிஞ்சுடா. அங்கே இருக்கான் பாருங்க. போருங்க செம ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. பாரு சரியான ஃபன் பண்ணிட்டுருக்கான். ஆக்சுவலி சரக்கு அடிச்சுட்டு வந்து தான் இப்படிலாம் பண்ணிட்டுருப்பான் போல். எனக்கு தெரிஞ்சு சரக்கு நல்லா அடிச்சிருக்கான், அதான் இப்படி பண்ணிட்டுருக்கான். சரி அவன் வந்துட்டான். அப்படியே நம்ம கிளம்புவோம். ஸ்டார் பக்ஸ் வந்துட்டோம். உக்கடம் லேக் போக வேண்டிய நாங்கள் இப்போ ஸ்டார் பக்ஸில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். வெறித்தனம். நம்ம ட்ரிப் நம்மளை கூட்டிகிட்டு வந்தவர் நிற்கிறாரு. கலப்படம் பண்ணிட்டானுங்க. வடப்பாக வந்திருக்காங்கப்பா இவங்களும். ஏய் இதாண்டா பணக்காரன் பான்கார். ஸ்டார் புக்ஸ் போயிட்டு ஒரு காப்பி இருக்கு. ஸ்டார் புக்ஸ் இங்கே வச்சு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறோம். அதெல்லாம் ஆட் பண்ணுறேன். கரெக்டாக இருக்கும். ஸ்டார் புக்ஸ் உள்ளே வரலாம். உள்ளே போய் ஃபஸ்ட்டு காஃபிலாம் ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் பண்ணிட்டு அப்புறமா பார்க்கலாம். உள்ளே அங்கே உள்ளே போய்க்கலாமா? சரி ஓகே நம்ம உள்ளே போகலாம். ஸ்டார் புக்ஸ் வந்துடுங்க. வேறு லெவல் ஜூஸ் பம்ப்ஸு. சரி ஓகே வாங்க உள்ளே போகலாம். ஸ்டார் புக்ஸ்லாம் வந்தாச்சு. வெறித்தனமான இது. ரேட்டு கம்மியாக ஒரு 2 தான் ஆர்டர் பண்ணலாம்டா. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். பாரு நாங்கள் பாரு 190 கொண்டு இருக்கு பாரு. அது 2 ஆர்டர் பண்ணேன். 190க்கா? அங்கே பாடுற ஹாட் காஃபிலேயே அங்கே பாடுற 190 ஆர்டர் பண்ணிட்டு போயிடலாம். கேப்சன் போகிறோம் உனக்கு அதுதான். அது 2 ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முன்னாடி சாப்பிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணிக்கலாம். பெரிய புக்கில் எவ்வளோ வரும் தெரியுமா? நீ என்ன சொல்லாமல் சொல்லிட்டு பெரிய புக் ரேட்டாக இருக்குங்களா? அதை ஆர்டர் பண்ணிட்டு வா. நாங்கள் வெளியே உட்காந்துருக்கோம். வெளில போய்க்கலாங்கிற எவ்வளோ வேணாங்கிறியா? சரி உள்ளே உட்காந்துக்கலாம். நாங்கள் உட்காந்துக்கலாம். 2 போகணும். நாளே வாங்கிடலாமா? வெளில போய் சாப்பிடணும். 400 வச்சா ஒன்று வாங்கினா அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடலாம். 2 ஆர்டர் பண்ணுறா. அப்புறம் போய்க்கலாம். டே நம்ம அங்கே போகலாம் வா. ஸ்டார் பக்ஸ் வேறு லெவலு. ஃபைனலி they had that. எல்லாமே 200க்கு மேலே தான்டா இருக்குது. 300 ஸ்டார்டிங்கு. சும்மா வாடா வருவான்னு நினச்சி கூட பார்க்கல. ஃபைனலி ஆக்சுவலி அந்த கப்பல் பிடிக்கும் போது காட்டுறேன். செம்மையாக இருக்கும். வெளியே போய் இதெல்லாம் காட்டுறேன் பாருங்க. வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஃபைனலி ஸ்டார் பக்ஸ் வந்தாச்சு. வேறு லெவலில் இருக்குது.
தென் நம்ம அப்படியே போவோம். ஸ்டார்பக்ஸ் காட்டுறேன் வேறு சரி நான் தான் வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல. அண்ட் ஃபைனலி வந்தாச்சு. ஸோ வேறு லெவலுக்கு ஸ்டார்பக்ஸ் பார்த்துக்கோங்க, செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலு. ஓ மை காட், அங்கே GT 650 நிற்குது காய், வேறு லெவலு. வாட், ஓ செம்ம ப்ரோ, வேறு லெவலு. இங்கே ஸ்டார்பக்ஸு ஆர்டர் பண்ணிருக்கானுங்க. ஆர்டர் பண்ணிட்டு வந்ததும் காட்டுறேன். ஆளுக்கெல்லாம் வந்தாச்சு. ஆக்சுவலி இங்கே வந்து 2 கேப்பச்சினோ செஞ்சுருக்கான். எவ்வளோன்னு தெரியுமா? நான் 500 கொடுத்தேன், 450 செம்மல்ல. எனக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டான். செம்ம ஆம்பிஷனு, வேறு லெவலில் இருக்கு. டாக்ஸு இன்னும் பில்லு கொடுக்கல, பில்லு கொடுத்தா தான் எவ்வளோன்னு தெரியும். நாங்கள் வந்தது இங்கே நாலேஜ் தெரியும். பில்லு வாங்கிட்டு வரல, அதான் பில்லு வாங்கிட்டு வரல. நீ பில்லே தரல, ஜோப்பில் என்ன சும்மா போகிறேன். ஃபுல்லாக கப்புள்ஸாக தான் இருப்பாங்க. என்ன பண்ணுற போகிறோன்னு தெரியல. ஸோ கூப்பிட்டாங்களா, அப்படியே கூப்பிட்டாங்களா, ஆக்சுவலி கூப்பிட்டாங்க. கேப்சன் நான் வாங்கிட்டு இருக்கான், வாங்கிட்டு வரட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா. டப்பா வீட்டுக்கு எடுத்து போகலாமா? குடிச்சிருக்கோம், அந்த டப்பா எடுத்து போனால் நமக்கு தாண்டா. டப்பா எடுத்து போகலாமா வேணாமா நீங்களே சொல்லுங்கள். வாங்கிட்டு வந்துட்டான், வேறு லெவலு. என்ன பண்ணுறது எனக்கு புரியல. வெளில போய்க்கலாம், வெளில போகலாம். வேறு லெவலு. குர்றோம். ஓகே, ஸ்டார்பக்ஸ்லேருந்து வெளில போகலாம், வெளில போயிட்டு பார்க்கலாம். எப்படி சொல்லுங்கடா.